இப்போ அடுத்து நம்ம வந்து 4G HB இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறேன்னா ஏன்னா சர்க்கிளோட எஜ்ஜில் வந்து நமக்கு டார்க்காக காமிக்கணும். நீங்கள் ப்ரெஷர் பண்ணி கொஞ்சம் டார்க் எடுக்கிறேன். அடுத்து நம்ம ஏபி வச்சு டார்க் எடுக்கிறோம். இப்போ நம்ம இது மிங்கிள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹெச்பி வச்சு கொடுக்குறோம். இந்த இடம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஹெச்பி வச்சு கொடுக்குறோம். போக போக அப்படியே அந்த ஹெச்பி வச்சு லைட்டாக ப்ரெஷர் கம்மி பண்ணிகிட்டே போகிறோம். அப்படிங்கும்போது இந்த இடம் எழுதும். அதுக்கப்புறம் இந்த ஒரு சர்க்கிள் போட்டோம் இல்லையா, இதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கிறோம். முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு சர்க்கிள் போட்டு ஹைலைட்டுக்காக இதை நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கிறோம். எரேஸ் பண்ணும்போது அந்த இடம் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி காமிக்கிறோம். இப்போ நம்ம ஓவராலாக பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக இருக்க இடத்துல இருந்து பிளெண்ட் ஆரம்பிக்கிறோம். டோனே இல்லாத இடத்துல இருந்து தான் பிளெண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ அந்த இடம் மிங்கலாம் அப்போ தான். அப்படி லைட்டாக சர்க்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துடக்கூடாது. இந்த இடம் நம்மளுக்கு டார்க்காக இருக்கணும். ஸோ டார்க் பென்சில் வச்சு லைட்டாக டார்க்காக நம்ம காமிச்சிக்கிறோம். இப்படி வச்சு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ரிஃப்ளெக்ட் இந்த இடத்துல லைட்டாக நம்ம ரிஃப்ளெக்ட் காட்டணும். ஏன்னா அந்த தரையோட லைட் வந்து பட்டு நம்ம வரும்போது இந்த ரிஃப்ளெக்ட் வரும்.
சரியா? இது வந்து இது பேரு இது பேருக்குள்ள இருக்கு. இது ஹைலைட்டு. இது கிரே டோனு. இது வந்து ஆப்ஜெக்ட் ஷேடோ. இது வந்து கேஷ் ஷேடோ. இது வந்து ரிஃப்ளெக்ட். ஓகே. ஆப்ஜெக்ட் ஷேடோ ஆப்ஜெக்ட்ல விழுகிறதுனால அது ஆப்ஜெக்ட் ஷேடோ. லாஸ்ட் ரொம்ப டார்க்காக விழுது. இது லைட் விழுது. லைட் விழுதுன்னா ஹைலைட்டு. இந்த இடம் வந்து நம்ம ஹைலைட்டாக காமிக்கிறோம். கிரே டோன். இதுக்கப்புறம் ஒரு மெல்லிசான சாஃப்டான வரும். அது பேக் டோன். கிரே டோனு. இதில் இந்த ரிஃப்ளெக்ட்டுங்கிறது இதோட லைட்டு இங்கே பட்டு ஆப்ஜெக்டில் பட்டு இதோட அந்த ஆப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து தரையில் என்ன கலரோ அந்த கலர் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே விழும். ஸோ இது வெள்ளை கலர்னு வச்சுக்கிறோம். நம்ம அது வெள்ளையாக வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் காமிச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கீழே ஒரு ஷேடோ வருது. அது நம்ம கேஸ்ட் ஷேடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம டிராயிங் வரைகிறது. லைட் எங்கே போடுதோ அந்த இடத்துல லைட்டாகவும், லைட்டு படக்கூடிய ஆப்போசிட் சைடில் வந்து அந்த இடத்துல நம்ம டார்க்காகும். அதுதான் ஷேடிங். ஷேடோ வந்து ஷேடிங் வரைகிறது. இதுதான் பேசிக்கு. அடுத்தது வந்து ஒரு படம் பார்ப்போம். சிம்பிளான ஒரு படம் பார்க்கலாம். நம்ம அந்த டொமேட்டோ மாதிரி படம் வரைஞ்சி ஒரு சிம்பிளான இந்த ஷேடிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டிராயிங் வரையலான்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.